வணக்கம் ஜோதிட நண்பர்களே. உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை அமைப்புங்கிறது இருக்கு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி நம்ம ஜோதிடத்துல தெரிஞ்சு கொள்வோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி தான் இந்த முழு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா 12 ராசிகள், 12 லக்னங்கள், 27 நட்சத்திரங்கள் உள்ளடங்கியதாக இருக்கும். இப்போ 12 ராசிகளுக்கு என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இதையே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல உயர்வுங்கிறது நிச்சயமாகவே அடையலாம். இந்த வீடியோ நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் அதிபதியாக வருவாரு. மிக பெரும்பாலான இந்த ராசிக்காரங்களை சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா செல்வமிக்க நபர்களாகவே இருப்பாங்கன்னு சொல்லலாம். எதிர்காலத்தை பத்தி அதிகமாக நம்பிக்கை இவங்க கிட்ட அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு நாட்டங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். புத்திசாலி மிக்க நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க. மற்றவங்களுக்கு விசுவாசமாகவும் இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். உண்மை தன்மைக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க. அதே போல இந்த ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எளிதில் யாரையுமே முழுமையாகவே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலும் இருக்கிற உள்ள அந்த அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். நான் ஃபர்ஸ்டே குறிப்பிட்ட மாதிரி உண்மை தன்மைக்கு இவங்க ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க. இந்த ராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அடிமைத்தனத்தையும் மற்றவரை சார்ந்து இருப்பதையும் கொஞ்சம் கூட விரும்பவே மாட்டாங்க. எப்போதுமே தான் சுதந்திரமாக இருக்கணும், சுதந்திரமாக தான் செயல்படுங்கிற எண்ணம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். அதே போல இவங்க பாத்தீங்கன்னா மருத்துவம், அறிவியல், வானியல், மேலாண்மை துறையில இவங்க சிறந்த நபர்களாக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அத்தோடு பாத்தீங்கன்னா அரசியல்வாதியாக வருவாங்க. மனித வள மேலாளராக வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. சோசியல் சர்வீஸ் போன்ற துறையில எல்லாம் இவங்க அதிக பேர் மிக்க நபர்களாக வர்றதுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே அதிக வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். இவங்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா மிகவும் மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும்னு சொல்லலாம். இவங்க பாத்தீங்கன்னா வேடிக்கையான அன்பான மனிதர்களாக இருந்துகிட்டு வருவாங்க. காதல்ல பாத்தீங்கன்னா கற்பனை திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துட்டு வரும் சொல்லலாம். திருமணத்தை ஒரு பொழுதுபோக்காக நினைக்கும் தனுசு ராசிக்காரங்க தங்கள் அதிர்ஷ்டத்தை முயற்சிக்க திருமணம் செய்து கொள்வாங்கன்னு சொல்லலாம். இவங்களோட திருமண வாழ்க்கை பாத்தீங்கன்னா வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் என்னைக்குமே இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம். அன்பை ஏற்றுக்கொள்ளும் தனுசு ராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கை துணை கிட்ட இவங்க பாத்தீங்கன்னா பரிமாறிக்கிட்டே இருந்துகிட்டு வருவாங்க. இதனால இவங்களோட திருமண வாழ்க்கை ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருந்துகிட்டு வரும். தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா சிறு வயதுல இருந்த வேதனையும் துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. இவங்க வளர்ந்த உடன் பாத்தீங்கன்னா நிலைமைய மாறி எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு வருவாங்க. அந்த மகிழ்ச்சி இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைச்சுக்கிட்டும் வரும். குறிப்பா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த ராசிக்காரர்கள் நண்பர்களாக அதிகமாக இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மேஷம், சிம்மம், விருச்சிகம் ஆகிய ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல நண்பர்களாகவும் நெருக்கமான நண்பர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதே போல எந்த ராசிக்காரர்கள் இவங்க நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு பாத்தீங்கன்னா மிதுனம், துலாம், ரிஷபம் ஆகிய ராசிக்காரர்கள் கூட பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு சில விரோத போக்குகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா பிறப்புல இருந்தே புத்தக காதலராக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. எப்பவுமே புத்தகத்தை படிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். இல்லைன்னா நாவல் போன்ற விஷயங்களை எப்பவுமே படிச்சுக்கிட்டே எழுதிக்கிட்டே இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு புகழ்மிக்க நபர்களாக வரணுங்கிற கனவுகள் இவங்களுக்கு என்னைக்குமே அதிகமாகவே இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம். சுற்றுலா போன்ற தொடர்புகளை என்னைக்குமே இவங்க செஞ்சுக்கிட்டு வருவாங்க. பயணம் சார்ந்த விஷயங்கள்ல தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிக நாட்டங்கள் என்னைக்குமே இருந்துகிட்டு வரும். பொதுவா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு குறியீடுன்னு பாத்தீங்கன்னா பின்பகுதியில குதிரை மற்றும் முன்பகுதியில பாத்தீங்கன்னா கையில வில் வைத்திருக்கும் மனிதராக இருக்கும். இந்த குதிரை மனிதன் என்றுன்னு நம்ம சொல்லலாம். இந்த குறியீடு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க ஆன்மீகம் அதிக நாட்டம் உள்ளவங்கன்னு தெளிவுபடுத்தப்படுகிறது. தனுசு ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுங்கிறது ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லலாம். குறிப்பா மற்றவங்க ஏழ்மையாக இருக்கும்போது அவங்க உதவி கேட்காமலே இவங்களே போய் செஞ்சிருவாங்க. அதனாலதான் நிறைய தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா சர்வீஸ் சார்ந்த விஷயங்களை அதிகமாகவே ஈடுபட்டுக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். அது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கவும் செய்யும்.
செய்யும். என்னைக்குமே சுயநலத்தோட உதவி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லலாம். தன்னலம் கருதாமல் மற்றவங்களுக்கு உண்மையாகவே உதவி செய்யும் நபர்களாக இந்த தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இவங்களுக்கு இயல்பாகவே கிடையவே கிடையாது. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிசர்ச் சார்ந்த விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் என்னைக்குமே இருந்துகிட்டு வரணும்னு சொல்லும். புதிய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ற ஆர்வங்கள் இவங்களுக்கு என்னைக்குமே அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். இந்த தனுசு ராசிக்காரங்க இயல்பாகவே பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையை பத்தி பெரிதாக கருத மாட்டாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் தான் அதிகமாக இருக்கும். நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ற ஆர்வங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். சுயநலம் மிக்க நபர்களாக இந்த தனுசு ராசிக்காரங்க ஒருபொழுதுமே இருந்துகிட்டு வரமாட்டாங்க. இவங்க வாழ்க்கையிலேயே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட பேர் என்னைக்குமே நிலைச்சு நிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி வாழ்க்கை அமைப்பு தனக்கு இருக்கணுங்கிற எண்ணமும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிக நாட்டங்கள் இருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு முக்தி நிலை பெறறதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கைய பாத்துக்கிட்டீங்கனாலே பாத்தீங்கன்னா யோகிகள் போல சாமியாரை போல வாழ்க்கை அமைப்பு தான் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க இயல்பாகவே பாத்தீங்கன்னா சுயமரியாதை மிக்க நபர்கள்னு சொல்லலாம். இவங்களோட சுயமரியாதைக்கு ஏதாச்சும் பங்கம் வர்ற மாதிரி இருந்தால் இவங்க என்னைக்குமே பொறுத்து கொள்ளவே மாட்டாங்க. அதே போல இவங்க பாத்தீங்கன்னா தந்தையின் மீது அதிக பாசம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். எப்போதுமே தந்தையின் சொல்லு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க. அப்பா மீது அதிக அன்பை கொண்டவங்களாக இருப்பாங்க. எப்பவுமே தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா அவங்களோட அப்பாவோட வழிமுறையை பின்படுத்தக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். அம்மா மீதும் பாத்தீங்கன்னா அதிக அன்பு கொண்டவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களோட அம்மா பாத்தீங்கன்னா அடிக்கடி கோபம் வந்துகிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம். இவங்களோட அம்மா அடிக்கடி கோபம் பட்டாலும் சரி இவங்கள மாதிரியே பாத்தீங்கன்னா அவங்களும் நிறைய பேத்துக்கு உதவி செஞ்சுக்கிட்டே வருவாங்க. ஏழ்மையில இருக்கிறவங்களுக்கு அதிகமாகவே உதவி செய்வாங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா பேச்சு மிக்க நபர்களாக இருப்பாங்க. அந்த பேச்சுல பாத்தீங்கன்னா ஒரு நிலையானதாக இருக்கும்னு சொல்லலாம். அதாவது தேவையில்லாத சொற்களை இவங்க என்னைக்குமே யூஸ் பண்ணவே மாட்டாங்க. தனுசு ராசிக்காரங்களே பாத்தீங்கன்னா மத்தவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயத்துல வித்தியாசமாக செயல்படக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க. இது பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு சீக்கிரமாக புரிஞ்சு கொள்ற தன்மைகள் இருக்காது. எப்பவுமே தனித்துவமாக சிந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க. இவங்க எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சாலும் சரி பொறுமையாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். அதுல இருக்கிற உள்ளார்ந்த கருத்துக்களை முழுமையாக புரிஞ்சு கொள்ற தன்மை இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தனுசு ராசிக்காரங்களோட தனித்துவமே பாத்தீங்கன்னா அதிகமாக ஆழமாக சிந்திக்கக்கூடிய தன்மை தான் இவங்களோட தனித்துவமாகவே இருந்துகிட்டு வரும். மற்றவங்கனால முடியாத விஷயங்களை இவங்க கண்டிப்பாகவே முடிச்சு காட்டுவாங்கன்னு சொல்லலாம். அந்த திறமை இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். மர்மமான இருக்கிற முடிச்சுகளை இந்த தனுசு ராசிக்காரங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லலாம். ரிசர்ச் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு அதிக ஆர்வங்கள் எப்பவுமே இருந்துகிட்டு வரும். நிறைய ஆழமான கேள்விகளுக்கு இவங்களுக்கு ஈஸியாவே பதில் கிடைச்சிரும்னு சொல்லலாம். அந்த திறமை இவங்களுக்கு உண்டு. எப்பவுமே இவங்க பாத்தீங்கன்னா முன்னோர்களை வழிபட்டுக்கிட்டே வருவாங்கன்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கை முறையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. குலதெய்வ வழிபாடை இவங்க அதிகமாக செய்வாங்க. தெய்வ வழிபாடுங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும். சாஸ்திர சம்பிரதாயத்துக்கெல்லாம் இவங்க ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க இயல்பாகவே அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம். குறிப்பா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமா கொடுப்பாங்க. அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இவங்க பூர்த்தி செஞ்சு வச்சுக்கிட்டு கொடுப்பாங்க. அதே போல தன்னோட குழந்தைகளுக்காக ஃபியூச்சருக்கான தேவையான விஷயங்கள் கூட இவங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா ஆடம்பரமான வாழ்க்கையை அதிகமாக விரும்ப மாட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்களோட புகழுக்கும் மரியாதைக்குமே அதிக முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்க. அதே போல பொன் பொருள் ஆடை ஆபரணத்துக்கு அதிகமாக பெரிய முக்கியத்துவம் இவங்க என்னைக்குமே கொடுத்துக்கிட்டு வரமாட்டாங்க. பொதுவா தனுசு ராசிக்காரங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி அது கடவுள் மேல பாரத்தை போத்தி இவங்களோட செயல்களை தொடர்ந்து செய்யக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க. செயல்களை எந்த ஒரு காரணத்தினால எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் இவங்க நிறுத்தவே மாட்டாங்கன்னு சொல்லலாம். இவங்களோட நம்பிக்கையை பெற்றவங்களுக்கு இவங்க எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் பெற்றாலும் சரி அவங்களுக்காக அந்த காரியத்தை செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க. தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தன்னோட முழுமையான திறமைகளை போட்டு அதுல வெற்றி அதிகமாகவே காண்பாங்கன்னு சொல்லலாம். பொருளாதார ரீதியாக எவ்வளவு ஒரு துயரத்தை இவங்க கண்டாலும் சரி அதையே சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா இவங்க வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் அதிகமாக இருந்தாலும் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைங்கிறது இவங்களுக்கு நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும். இவங்களோட லட்சியத்தை பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில நிச்சயமாக அடையறதுக்கு தான் அதிக வாய்ப்புகளும் இருக்கு. நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.